2026 எலெக்ஷனில் நம்ம திமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் பேசணும். ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் நமக்கு உணர்த்துனுச்சு. அதனால் ஏன்னா குறிப்பாக 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு திமுக செஞ்ச சில ரவுடித்தனமான வீடியோக்கள் கொஞ்சம் நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு எவ்வளவு தவறான முடிவு அப்படிங்கிறத வருந்தினேன், திருந்தினேன். அதனால் அந்த வீடியோ நான் பார்த்த வீடியோ நீங்களும் பார்க்கணும்ல, நீங்களும் இப்போ இந்த வீடியோ பாருங்கள். என்னப்பா நான் எந்த வீடியோ போட சொன்னாலும் எந்த வீடியோ போட்டிருக்கேன். சாரி கைஸ், இது வந்து தாவேக்காரவங்க அது ஏதோ அந்த ஜெயிச்ச உத்வேகத்தில் அவங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த வண்டியை விட்டுட்டு அங்கே உள்ள பயணிகளுக்கு தொந்தரவாக அவங்கள தொந்தரவு செய்யும் விதத்தில் அவங்க அந்த விதிமுறைகளை மீறி அப்படிலாம் போயிருக்காங்க. நான் இதை சொல்ல வரல. இது சும்மா எல்லாம் ஜெயிச்சா பண்ணுற விஷயம் தானே இல்லையா? இது திமுக காரம் பண்ணால் தான் பிரச்சனை, தாவேக்காரன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் திமுக காரம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, மிகப்பெரிய ரவுடித்தனம் இருக்குது. அதை பார்த்து தான் எனக்கு உள்ளுக்குள்ளே பெரிய வெறுப்பே வந்துச்சு திமுகவின் மீது. அந்த வீடியோப்பா சரியா அந்த வீடியோ போடுப்பா நீ. என்னப்பா நீ சும்மா இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்க? திமுககாரவங்க செஞ்ச வீடியோ இல்லையா? அப்போ இது எல்லாமே தாவேக்காரங்க செஞ்ச வீடியோ தானா? அடச்சே, என்னடா அது? எப்படியாவது நிலைப்பாட்டை மாற்றிக்கலாம், ஏதாவது இந்த மாதிரி ரவுடித்தனமான வீடியோக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்போ முழுக்க முழுக்க தாவேக்கா வீடியோக்கள் தானா? சரி, அப்போ 2 வீடியோ போதும் விடுங்க. சரி கைஸ், டிஎம்கே இல்லையா? நானே பாருங்கள் தப்பாக டிஎம்கேன்னு நினச்சிக்கிட்டேன். இது வந்து தீய சக்தி டிவிகே வீடியோன்னு சொல்கிறாங்க. அந்த டிவிகே வெற்றி கொண்டாட்டத்தின் மீது இந்த பசங்கள்லாம் எப்படி ரோட்டில் நின்று ரவுடித்தனம் பண்ணாங்க, பொறுக்கித்தனம் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதே டிவிகே ஆதரவாளராக விஜய் வரணும், மாற்றம் வரணும், இந்த மாதிரியான பொறுக்கித்தனங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது நாட்டில், இந்த மாதிரியான ரவுடித்தனங்கள் யாரும் செய்யக்கூடாது, பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, இந்த மாதிரி ரோட்டில் கும்பல் மனநிலையில் நின்றுட்டு வண்டியை டர்ரு முருன்னு ஓட்டிக்கிட்டு அங்கே பயணிகளுக்கோ பொதுமக்களுக்கோ வயதானவர்களுக்கோ அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சி ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களுடைய உள்மனசை உங்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் தொட்டு கேளுங்க. இதே வேலையை இதே மாதிரி வீடியோ ஒரு திமுக துண்டு கட்டிட்டு பல பேர் நின்று இந்த வேலையை செஞ்சு அப்படியே ஒரு வீடியோ வைரலாக இருந்ததுனாக்கா இந்நேரம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அல்லது அந்த காரில் கொற்ற மழையில் காரில் அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட அந்த காருக்குள்ளே 30 பேர் இருப்பாங்க போல் இருக்குது. இந்த குருபூச்சிக்கு தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த குருபூச்சிக்கு இந்த வீடியோ வந்துருக்கு. இப்போ அப்போ அந்த கொற்ற மலையில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த காரு அங்கே உள்ள பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் உள்ளே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான பசங்களை பார்த்தாலே அல்லது இந்த மாதிரி நபர்களை பார்த்தாலே எங்கேயாவது பார்த்தாலே நம்ம கொஞ்சம் அச்சமாக இருக்கும். ஏன்னா இந்த கும்பல் மனநிலையில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஃபுல் போதையில் இருப்பாங்க. அது சரக்கா கஞ்சாவா அல்லது வேதமும் அபீனு கிபீனு அந்த மாதிரி எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கும்பல் மனநிலை இருக்கிறதே ஒரு போதையாக இருக்கும். அது போதையோட ஒரு கும்பல் மனநிலைனாக்க சொல்லவே தேவையில்லை. அங்கே யாராவது சும்மா அப்படி பார்த்தா கூட என்னடா முறைக்கிற அப்படின்ட்டு அது ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவரமாக மாறி கொலைபாதகத்தில் கொண்டு போய் முடியும். அப்படி இல்லை ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிது அப்படின்னாக்கா அந்த பொண்ணு சும்மா பார்த்தா என்னுடைய முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும். அப்போ இந்த மாதிரி கும்பலை பார்த்தாலே பயமாக இருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி வர்றது எங்கேயாவது ஒரு ரோட்டில் இந்த மாதிரி ஒரு 30 பேர் ஒரு காரில் ஏறிட்டு போனாக்கா காவல்துறை என்ன செய்யும்? கைது பண்ணும், வண்டியை சீஸ் பண்ணும், வந்தவங்க மேலே கேஸ் போடும். ஆனால் இவங்க மேலே ஏன் அப்படி கேஸ் போடவே இல்லை? அப்போ அது சட்ட விதிகளுக்கு முரணானது, சாலை விதிமுறைகளுக்கு முரணானது. அப்படி போனாக்கா அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எதிர்த்தாப்பில் வர்றவங்களுக்கும் பாதிப்பு, அங்கே நிற்கிறவங்களுக்கும் பாதிப்பு. அப்படி செய்யக்கூடாது சட்டம் சொல்லுது. அப்போ சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை வந்து சாலைகளை போயிட்டு வர்ற பயணிகளுக்கு தொந்தரவாக, அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு தொந்தரவாக இவ்வளோ நமக்கு கிடைச்சது நிறைய வீடியோஸ். நான் நேரம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரோட்டில் நின்று அட்ராசிட்டிஸ் பண்ணது 2 வீடியோ மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் பஸ் ஸ்டாண்டில் ஒன்றாகவும், அப்புறம் நடு ரோட்லேயே ரிசல்ட் வந்து அன்றைக்கி இதே மாதிரி பயணிகளுக்கு பொதுமக்களுக்கு பேருந்துகளுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு தொந்தரவாக அச்சுறுத்தும் வகையில் ரவுடித்தனமாக பொறுக்கித்தனமாக அயோக்கியத்தனமான வேலைகளை செஞ்ச இந்த 2 வீடியோ மட்டும் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதே வேலையை ஒரு திமுக காரன் செஞ்சுருந்தாக்கா அல்லது திமுக துண்டு கட்டிட்டு செஞ்சாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒருவேளை அப்படியாப்பட்ட வீடியோக்கள் வரும்பொழுது நீங்கள் ரீல்ஸ் போட்டிருப்பீங்க.
அப்படியாப்பட்ட வீடியோக்கள் வரும்பொழுது அதை வச்சு நீங்கள் வீடியோ பண்ணியிருப்பீங்க. அப்படியாப்பட்ட வீடியோக்களை உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து நீதி நியாயம் கேட்டிருப்பீங்க, திமுகவை குற்றம் சுமத்திருப்பீங்க. அப்படியெல்லாம் எனக்காக உங்களுக்கு உள்நோக்கம் இல்லை, திமுகவின் மீது குறிப்பிட்ட வன்மம்லாம் இல்லை உங்களுக்கு. இந்த ஆட்சியில் சிலது இந்த மாதிரி சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றத்துக்காக தான் நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேனே தவிர ரசிக மனநிலை இருந்து நான் ஒருத்தர் ரசிகன் ஆகிட்டேன் அதனால் விஜய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும், இந்த மாதிரியான பொறுக்கித்தனமான அயோக்கியத்தனமான குண்டர்த்தனமான வேலைகளை எவனும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் தளபதி வந்தாக்கா சரி செஞ்சிருவார் அப்படின்னு நான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் அதே கட்சியிலேருந்து ஒருத்தவன் இந்த வேலை செய்யும் பொழுது அல்லது அந்த கும்பல் மனநிலையில் அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே இந்த வேலை செய்யும் பொழுது அதையும் நீங்கள் கண்டிக்கணுமா இல்லையா? நீங்கள் கண்டிச்சா தானே தலைமைக்கு அது போய் சேரும், அப்போ தானே தலைமையிலேருந்து கூப்பிட்டு கண்டிப்பாங்க. அல்லது இந்த மாதிரியான கும்பல் மனநிலையில் யாரும் செயல்படாதீங்க, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யும் வகையில் தயவு செஞ்சு நம்ம கட்சிக்காரவங்க யாரும் இந்த செயலில் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை யாராவது செய்தால் காவல்துறை எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அவர்களை நீங்கள் மற்றவர்கள் செய்தால் என்ன நடவடிக்கை எடுப்பீங்களோ, எந்த பாத்ரூமில் விட வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் நீங்கள் அவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் என் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் பொறுக்கிகள் அயோக்கியர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அப்போ தாவேக்கா துண்டு கட்டிட்டு செஞ்சுட்டாங்க நான் அமைதியாக இருப்பேன், அல்லது வேறு கட்சி துண்டு கட்டிட்டு செஞ்சால் மட்டும்தான் நான் அதை பொங்குவேன் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் செலக்டிவ் அமீனிஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு வீடியோ வைரலாக இருந்துச்சு, அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு பிட் அடித்தோ உங்களை பார்த்துட்டோ எழுதி பாஸ் பண்ணால் அது என்ன தான் டிகிரி போட்டால் வேல்யூ இருக்குமா? நாலேஜ் வேணும்ல. எவ்வளோ நாள் நீங்கள் எழுதி கொடுக்குற கவிதையை நான் மேடையில் படித்து கவிஞர்னு சொல்ல முடியும்? ஒரு நாள் தனியாக மாட்டிக்கிட்டு எழுதி கொடுக்க ஆள் இல்லைன்னு மாதிரி மாட்டிப்பேன். அதுதான் சேகர் பாபு. இப்போ நான் அவருக்கு இனிமேல் தான் ஆரம்பம். அவர் ஒரு சர்க்கிள் 25 வருஷம் வாழ்ந்து ஒரு சர்க்கிள் டவுன் வரும், சக்கரம் எப்பயுமே வாழ்க்கையில். அவருக்கு என்னை போட்டுருவேன்னு சொன்னார் இல்லையா, அதை நான் விடவே மாட்டேன். அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே தான் இருக்கும். இது நம்ம சேகர்பாபு தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்க வேட்பாளர் சினோரா அசோக் அவர்கள். இந்த சினோரா அசோக் தோத்துட்டாப்ல எலெக்ஷனில், அங்கே ஜெயிச்சது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான் ஜெயிச்சார். இப்போ தோத்ததுக்கு அப்புறம் அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட், அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏற்கனவே அந்த எலெக்ஷன் அப்போ நடந்த சண்டையில் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் உன்னை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாப்புல, இப்போ எங்கள் கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ என்னன்னாக்கா பொதுவெளியில் பகிரங்கமான ஒரு கொலை மிரட்டலையோ அல்லது சேகர்பாபு அவர்களுக்கு எதிரான ஒரு ஃபிசிக்கல் அட்டாக்குக்கான மிரட்டலையோ அவர் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இவர் தான் ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட். இப்போ ஒருவேளை அவர் மிரட்டியிருந்தார் அப்படின்னாக்கா காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கணும். ஏன்னாக்கா உங்கள் தளபதி தான் இன்றைக்கி சிஎம்மாக ஆக போகிறார் அப்படின்னாக்கா உங்கள் தலைமையில் நேரடியாக விசாரணை பண்ணி அதில் ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வைக்கலாம். ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. அப்போ உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் வரும்பொழுது உங்களாலேயே நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி நீங்கள் எப்படி போராடுவீங்க, எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போ பொதுமக்கள் மீது உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க பொதுவெளியில் ஒரு கொலை மிரட்டலில் விடுறாப்புல. இப்போ கொலை மிரட்டலில் விடுறது, ஃபிசிக்கல் அட்டாக்கான மிரட்டலில் விடுறது அப்படிங்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இது எங்கே கொண்டு போய் முடியும்? கும்பல் மனநிலையில் கலவரத்தில் வன்முறையில் கொண்டு போய் முடியும் திரும்ப. அப்போ அந்த வன்முறையில் கலவரத்தில் பல பேருடைய இறப்புகள் நடக்கலாம், அல்லது அங்கே உள்ள ஒரு அமைதி சூழல் கெட்டு போய் ஒரு கலவர சூழலாக மாறலாம், பொது சொத்து சேதப்படுத்தப்படலாம், அல்லது பொதுமக்களுக்கு ஆபத்துகள் ஏற்படலாம். எவ்வளவோ விஷயம் இருக்குது. அது எப்படி ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டு பொதுவெளியில் எப்படி பேச முடியும்? அப்போ இப்படி பேசுறது தவறு இல்லையா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெஸ் மீட் போட்டு ஒரு திமுககாரன் பேசுகிறான்னு வைங்க, எம்எல்ஏவாக ஜெயித்தவனோ அல்லது ஜெயிக்காதவனோ அப்படி வச்சுக்கலாம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்னைய இந்த கட்சிக்காரர் இப்படி மிரட்டினார் முன்னாடி, நான் இப்போ வெற்றி பெற்றுட்டேன் அல்லது நான் வெற்றி பெறலை, ஆனால் நான் அவரை சும்மா விட மாட்டேன், இவனை சொல்லிட்டார்ல பாருங்கள் என்ன செய்யணும்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் எல்லாமே ஒன்று கூடி அந்த வீடியோ எடுத்து விட்டு பாருங்கள், திமுக ஒரு ரவுடி கட்சி, திமுக ஒரு அயோக்கியமான கட்சி, ஒரு குண்டர் கட்சி. அப்போ திமுக பாருங்கள் எப்படி பொதுவெளியிலேயே ப்ரெஸ் மீட்லேயே இப்படி மிரட்டுறாங்கன்னாக்கா இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு ரவுடியாக செயல்பட்டிருப்பார், எவ்வளவு பொறுக்கியாக செயல்பட்டிருப்பார். அப்போ ஏரியாக்குள்ளே இவர் ரவுடித்தனத்தால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ கந்து வெட்டி கொடுத்து எத்தனை பேர் குடும்பத்தை காலி பண்ணாருங்கிறத மக்களுடைய பார்வைக்கே விட்டுறோம். அப்போ இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி யோக்கியனாக இருக்க முடியும்? இவருக்கு எப்படி திமுக சீட்டு கொடுத்துச்சு? அப்போ எனக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக என்னை போடுங்கன்னு சொல்லிட்டு விருப்பமனு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய பின்புலத்தை விசாரிக்காமல் அந்த கட்சி அவருக்கு சீட்டு கொடுத்ததா? அப்போ எப்படி ஒரு ரவுடியை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா திமுக கட்சி? இவ்வளவு கேள்வியில் அடுக்குவீங்கள.
1 மணி நேரத்துக்கு பேட்டி கொடுப்பீங்கல்ல, 3 பக்கத்துக்கு ரைட்டப் போடுவீங்கல்ல, ஒரு 2-3 ரீல்ஸாவது போடுவீங்கல்ல. அப்போ இவ்வளவு பண்ணுற நீங்கள் அதே செயலை நீங்கள் ஆதரிக்கிற கட்சியில் உள்ள ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் செய்யும் பொழுது ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு குற்ற உணர்வா இல்லை? இதுதான் மாற்றமா? இன்னமும் சிஎம்மாக இன்னும் பதவியேற்கவே இல்லை, அதுக்கே ஆதரவு திரட்டிட்டு போயிட்டுருக்காரு தாவேக தலைவர் விஜய். அவங்க விசிகா கிட்ட, சிபிஐ கிட்ட, சிபிஎம் கிட்ட, காங்கிரஸ் கிட்ட. காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. மற்ற சீட்டுகளுக்கு விசிகா, சிபிஐ, சிபிஎம்லாம் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, ஆலோசனைன்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து ஒன்று ஒன்றாக ஒருவேளை ஆதரவு தெரிவிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் ஒருவேளை கூட்டணி வச்சா கூட நம்ம எப்பவும் போல் விசிகா கட்சி கூடயும் தலைவர் எழுச்சி தமிழர் கூடயும் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி கூடயும் நம்ம நட்பாக தான் இருக்க போகிறோங்கிறது வேற விஷயம். அவங்க ஒருவேளை அந்த கூட்டணி அந்த தாவேகா தலைமையிலான இப்போ அவங்க கூட கூட்டணியில் போக இருக்கிற அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கிற அந்த தாவேகா கட்சியினுடைய ஆட்சியில் ஏதாவது பிஜேபியினுடைய குரலாக அல்லது ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய குரலாக உள்ள ஏதாவது செயல்பாடுகள் வந்தால் கண்டிப்பாக நம்ம எதிர்த்து பேச தான் போகிறோம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ நீங்கள் ஆதரிக்கிற கட்சியிலேருந்து ஒருத்தர் இன்னும் சிஎம்மாகவே ஆகலை, அதற்கே ஆதரவு கிடைக்கல, மைனாரிட்டியாக தான் இருக்கீங்க. இப்போ இந்த சூழலையே பாருங்கள், சினோராங்கிற ஒரு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டு போட்டு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுறாருன்னா, அப்போ ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் சிஎம்மாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு இப்போ இந்த சினோரா பாபு என்னென்ன வேலையெல்லாம் செய்வார்? அப்போ அவருக்கு எதிராக எதிர்த்து யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஆட்களை விட்டு மிரட்ட மாட்டார், அல்லது வீட்டுக்கு ஆளை அனுப்பி அடிக்க மாட்டார் அப்படின்னு நிச்சயம். அவருக்கு எதிராக பேசினவங்களை, அல்லது அவருக்கு எதிராக போஸ்ட் ஓட்டுறவங்களை, அல்லது அவருக்கு எதிராக வேறு ஏதோ வேலைக்கு எலெக்ஷனில் செஞ்சவங்களை, லோக்கலில் இருப்பாங்கள்ல, அவங்கள வீடு தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஆள் இல்லாத பொழுது, ஏன்னாக்கா அவங்களுடைய ஆட்சி. இப்போ அவங்களுடைய ஆட்சியில் போலீஸை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அல்லது பொய்கேஸை போட்டு உள்ள தள்ளி போலீஸை விட்டே அந்த வேலையை செய்ய விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்போ இந்த வேலைகளை ஒருவேளை திமுக செஞ்சாக்க உங்களுக்கு என்ன தோணுமோ, என்ன செய்வீங்களோ அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த பொறுக்கித்தனத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இந்த ரவுடித்தனத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு சிஎம் விஜய் தான் வரணும், அவர் நல்லாட்சி அமைப்பார் அப்படின்னா இந்த பொறுக்கிகளுக்கு எப்படி இடம் கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ அடுத்ததாக ஒரு வீடியோ இருக்கு, அதையும் பாருங்க. ஒரு பையன் அந்த பொண்ணுல இருக்கான். அந்த பையன் இவங்க +2 முடிச்சுட்டு இப்பதான் ஸ்கூல்ல லவ் பண்ணி ஏமாத்திடுவாங்க. எனக்கு அந்த பையனுக்கு சம்பந்தம் அவன் யாரே தெரியாது எங்களுக்கு. வெளியவே வர அந்த மொழியிலே இந்த மரபுடல சார் அவங்க எங்க அவ்வளோ அடி 2 பேரும் அவ்வளோ அடி அடிச்சாங்க. எனக்கு எங்க வீட்டுக்காரர் கிடையாது சார். நான் குழந்தைய வச்சுட்டு நான் டைவர்ஸ் ஆயிட்டேன். குழந்தைய வச்சு காப்பாத்திட்டு நான் டைலர் வேலை செஞ்சு என் குழந்தைய நான் காப்பாத்திட்டு இருக்கேன். எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் போட்டு போய் அவங்க கட்சி ஆமா எனக்கு என்ன பண்றது, எனக்கு ஆண் கூட கிடையாது சார். எனக்கு அவனுக்கு வந்து நான் வேணுமா சார்? நான் வந்து அவனை லவ் பண்ணல. எங்க ஃபேமிலில இருக்க போய் நாங்க கேட்க போனோம் சார். கேட்க போனதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி ஃபுல்லா சுத்திட்டு உன் பொண்ணு வந்து எல்லாரும் கூடயும் வருது, எல்லாமே பண்ணுது. எந்த கட்சியில இருக்கா? டிவிகே சார். அவங்க பேரே இருக்காங்க போயிட்டு ஸ்னேகா தலைவர் டிவிகே. அதை வச்சு இது பண்றாங்க. இது ஆர்கே நகர் தொகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஆர்கே நகர் தொகுதினாக்கா தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மரிய வில்சன் அவர்கள் எலெக்ஷனில் போட்டியிடும் பொழுது நம்ம பேசியிருப்போம், விமர்சனம் பண்ணியிருப்போம், வீடியோக்கள் வெளியிட்டிருப்போம், அதை குறித்து நம்ம கிரிட்டிசைஸ் கூட பண்ணியிருப்போம். அது வேறு. இப்போ செலக்ட் பண்ணப்பட்டார், அந்த மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வகையில் மரியாதை கொடுத்தாகணும். அதனால் மரியாதைக்குரிய மரிய வில்சன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு அம்மா பேசுகிறாங்க. அவங்க கணவனை பிரிஞ்சு வாழ்கிறாங்க, அல்லது கணவன் இறந்துட்டார், அவங்க தனியாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, பெண் குழந்தைகள் இருக்குது. ஒரு தையல் மிஷின், அந்த தையல் மிஷினை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தையல் மிஷினை வச்சு நான் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அங்கே பக்கத்து வீட்டில், எழுத்த வீட்டில், அந்த தெருவில் உள்ளவங்க இதோ ஜாக்கெட்டை தைக்க கொடுப்பாங்க, அல்லது வேறு ஏதோ சின்ன இந்த மாதிரி துணிமணிகள் தைக்க கொடுப்பாங்க. அதில் ஒரு சின்ன பொருளாதாரம், அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை அரசாங்கம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ அதை வச்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய குழந்தைய ஒரு பெண் குழந்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவளுக்கு என்ன வயசுங்கிறது நமக்கு தெரியல. அதனால தான் முகத்தெல்லாம் மறைச்சிருக்கோம். ஒருவேளை மைனராக இருக்கலாம், அல்லது மேஜராக இருக்கலாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால பக்கத்தில் உள்ளவங்களாம் வழக்கம் போல் அந்த பாதிக்கப்பட்டவங்களே விக்டிம் ஷேம் பண்ணுவாங்கள்ல, அதனால நம்ம தகவல்கள் சொல்லலை, மேலதிக தகவல்கள் நம்ம திரட்டிட்டோம். தகவலை சொன்னால் ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தாக மாறுமோ அப்படிங்கிறதுக்காக நம்ம தகவலை சொல்லலை. ஸோ அங்கே அந்த பகுதியில் உள்ள ரசிகர் மன்றத்தை உருவாக்கிய அல்லது ரசிகர் மன்ற பொறுப்பாளராக இருந்த தற்பொழுது தாவேகா கட்சியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு, அவங்க ஸ்னேகா அவனுடைய சகோதரன், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான்
அந்த பாப்பாவுக்கு தொந்தரவுகள் கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்னேகா தொந்தரவு கொடுக்குதுன்னா, ஸ்னேகாவுடைய சகோதரன் நினைக்கிற இன்னொருத்தவன் அவனும் கட்சி நிர்வாகியாக இருக்கான் அந்த ஏரியாவில். அவன் என்ன பண்ணுறான், இந்த பாப்பாவுக்கு தொந்தரவுகள் கொடுத்துருக்கான். அதாவது இவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இவனை லவ் பண்ணணும், இவன் கூப்பிட்ற இடத்துக்குலாம் அந்த பாப்பா வந்து படம் பார்க்க கூப்பிட்டா போகணும், பீச்சுக்கு கூப்பிட்டா போகணும், லவ் பண்ணணும். பெரிய மன்மத குஞ்சில் அவர். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கணும்னாக்கா காதல் ஏற்படுத்தி பிடிக்கிறது வேறு. அதுவும் அந்த பாப்பாவுக்கு என்ன வயசுன்னு நமக்கு தெரியல. அண்டர் 18 இல்லை அபோவ் 18 நமக்கு தெரியல. என்னவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிக்கும். அப்போ 18க்கு மேலே அதனால நான் காதலிக்கிறேனாக்கா அவங்களுக்கு பிடிச்சா தானே காதலை ஏற்றுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரெஷர் பண்ணுனாக்கா அதுக்கு பேர் வேறு, அதை அப்யூஸ் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணை லிட்டரலாக அப்யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் அந்த தெருவை தாண்டி போயிட்டு வர முடியல, அங்கே 4 பேர் உட்காந்துக்கிட்டு கலாய்க்கிறானுங்க, அப்யூஸ் பண்ணுறானுங்க, அடிக்க வர்றானுங்க, தாக்க வர்றானுங்க அப்படின்னா அவங்க அம்மாவையும் தாக்க வந்திருக்கானுங்க, அந்த பாப்பாவையும் படிக்க வர்றதுக்கு போக முடியல. அப்போ அந்த பாப்பாவோட படிப்பு கெட்டு போகுமா இல்லையா? அது படித்து வந்து ஏதோ ஒரு 15,000 20,000 25,000 30,000 சம்பளத்துக்கு போணுச்சுனாக்கா அந்த குடும்பம் பொருளாதாரமாக கொஞ்சம் மேலே வரும். அது படித்தாதான் மேலே வர முடியும். அந்த பொறுக்கைக்கு படிப்பு ஏறல போல் இருக்குது. அது கட்சியில் தாவக கட்சியில் பொறுப்பு வாங்கிட்டு உட்காந்துட்டு கேட்டோம்னா கஞ்சா வியாபாரின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய அம்மாவும் அந்த பாப்பாவுமே சொல்கிறாங்க அந்த வீடியோவில், அவங்க கஞ்சா வியாபாரிகள், கஞ்சா போடுவாங்க, கஞ்சா போட்டு என்னை இந்த மாதிரி போயிட்டு வரும்பொழுது, அந்த கடையை தாண்டி போயிட்டு வரும்பொழுது, முனையை தாண்டி போயிட்டு வரும்பொழுது, தெருவை தாண்டி போகும்பொழுது, படிக்க போகும்பொழுது என்னை கிண்டல் கேலி பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னை அடிக்கிறதுக்கு வர்றாங்க, தாக்கிறதுக்கு வர்றாங்க. அப்புறம் இந்த ஸ்னேகான்ற பொண்ணை விட்டே அடிக்க விடுறாங்க. இப்போ பொண்ணு ஒரு பொண்ணை மிரட்டுறதோ அடிக்கிறதோ பெரிய இஷ்யூ ஆகாதில்ல. ஒரு ஆண் போய் மிரட்டினாக்கா அது வந்து பெண்கள் வன்கொடுமையில் வரும். ஒரு பொண்ணே பொண்ணை போய் மிரட்டினாக்கா அப்படி வராதுங்கிற அந்த அரசியல் புரிதலோடு அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இப்போ பல இளைஞர்களை தாவேக்க அரசியல் படுத்திருக்கிறது தெரியுமா? இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியலுக்கு வரலன்னு உருட்டினாங்க இல்லை. என்ன மாதிரி அரசியல் படுத்திருக்காங்கனாக்கா இந்த மாதிரி அரசியல் படுத்திருக்காங்க. இதுக்கு பேர் அரசியல் படுத்துறதா? இளைஞர்கள் ஒரு கட்சியில் ஆதரவாளராக இருக்கா அப்படிங்கிறதுனால அவன் அரசியல் பட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. அரசியல் பெறதுனாக்கா அவனுக்கு சமூக நீதி என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், சுயமரியாதைனே என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே அடிபட்டு கிடந்தோம், மிதிப்பட்டு கிடந்தோம், இடஒதுக்கீட்டுக்காக யார் குரல் கொடுத்தது, அரசியலமைப்பு சட்டத்தை யார் எழுதுனது, இங்கே இடஒதுக்கீட்டில் படிப்புலையும் இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடி எந்த மனுஷன் வாங்கி கொடுத்தது, எந்த கட்சி வாங்கி கொடுத்துச்சு, நீதி கட்சினா என்ன, வரலாறு என்ன, பார்ப்பனியம்னா என்ன, ஆர்எஸ்எஸ்னா என்ன, இந்த பொருள் இருக்கிறவன் தான் அரசியல் பட்டவன். அப்படி இல்லாமல் ஒரு கட்சியில் போய் ஒரு உறுப்பினர்கிட்ட எடுத்துட்டாலும் அரசியல் பட்டவன அர்த்தம் கிடையாது. தயவு செஞ்சு பைத்தியக்காரத்தனமான புலம்பலை விடுங்க. அதனால் அவன் அந்த ஸ்னேகன்ற அந்த பொண்ணு அந்த கட்சியில் பொறுப்பாளராக இருக்குது. அந்த பொண்ணை விட்டு மிரட்டியிருக்கான். இன்னும் சிஎம் ஆகலை விஜய், சரிங்களா? இதெல்லாம் எப்போ நடந்துச்சுனாக்கா இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போ அவங்க எம்எல்ஏ ஆகலை, அவங்க அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாத சூழல்லையே இவனுங்க இந்த வேலையை பண்ணுறானுங்கன்னா நீங்கள் ஆட்சியை தூக்கி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ விஜய் சொன்னாப்புல எனக்கு தாய்மார்களெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாப்புலையே, அப்படி ஓட்டு போட்ட தாய்மாரோட இருக்கலாம் அவங்க, அல்லது ஓட்டு போடலான்னு இருந்திருப்பாங்க. இவன் டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்த கட்சியில் உள்ள பூரா பையனும் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வர வேண்டிய 2 ஓட்டு போயிருந்துருக்கலாம், அல்லது இவங்க மூலியமாக பல ஓட்டுகள் உங்களுக்கு போயிருந்துக்கலாம், வர வேண்டிய வாக்குகள் வராமல் இருந்திருக்கலாம். இப்போ பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, எங்கள் அண்ணன் வந்துட்டாக்கா அப்படியே அறுத்து தள்ளிடுவார்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்கள் கட்சியில் உள்ள பொறுப்பாளர் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. வேறு யாரோ பண்ணியிருக்காங்கன்னா கூட ஏங்க அது வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, இப்போ தான் எங்கள் அண்ணன் சிஎம் கூட ஆகலை, எப்படிங்க நடவடிக்கை எடுப்பார்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். உன் கட்சியில் உள்ள பொறுப்பாளர் இந்த வேலையை பண்ணியிருக்கான். கட்சியில் பொறுப்பாளர்னா யார்? பொறுப்பாளர் நிர்வாகிகள்னாக்கா கட்சியை நிர்வகிக்கக்கூடியவர் தான் நிர்வாகிகள். அப்போ அவன் தான் கட்சி. அப்போ நிர்வகிக்கக்கூடியவன் தான் நிர்வாகிகள்னாக்கா அந்த நிர்வாகிகள் யாராக இருக்கான்னாக்கா கஞ்சா குடிக்கிறவனாக இருக்கான், அல்லது கஞ்சா விற்கிறவனாக இருக்கான், கஞ்சாவுடைய ஃபேக்ட்ரியாக இருக்கான் அவன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரவுடி சினோரா அசோக் ரவுடியாக இருக்குது, அவ்வளோ பொது வழியில் கொலை மிரட்டல் விடுறாப்புல. இப்போ இவங்கெல்லாம் இந்த கட்சியை நிர்வகிச்சாங்கனாக்கா இந்த கட்சி எப்படி நல்ல கட்சியாக உருவாக்கும்? இப்போ பொது வழியில் நீங்கள் வெளியில் இருக்கீங்க, அது வேறு. நீங்கள் கட்சி நிர்வாகிகள் இல்லாமல் இருப்பீங்க, சும்மா விஜய் வந்தால் மாற்றம் இருப்புன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. கட்சியில் நீங்கள் உறுப்பினர்கிட்ட எடுத்துக்கலாம், உறுப்பினர்கிட்ட எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கட்சி நிர்வாகிகள் நீங்கள் கிடையாது, கட்சி இவங்க தான் நிர்வகிக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இவங்க செய்கிறது தப்புன்னு தெரியும், நீங்கள் போய் நடவடிக்கை எடுப்பீங்க. அப்போ இதை பற்றி வெளில பேசுங்க, ரீல்ஸ் போடுங்க, போஸ்ட் போடுங்க. இதோட இன்னொரு கொடுமையான வீடியோ இருக்குது, அதை பார்க்குறீங்களா? கொஞ்சம் நீங்கள் ஜீரணிக்கக்கூடிய மனநிலை இருந்தாக்கா அதை பாருங்கள், அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. குறிப்பாக ஆர்கே நகர் பகுதியில் 10 வயது சிறுமிக்கு தாவேகா சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்து கைது செய்திருக்கிற சம்பவம் வந்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அயோக்கிய நாய், புறம்போக்கு பொறுக்கி நாய் இருக்குல்ல, இவன் யாருனாக்கா ஸ்னேக் தினேஷ், பாம்பு தினேஷான், பேரை பார்த்தீங்களா இல்லையா? இவனும் நிர்வாகிங்க, வட்டச் செயலாளர் இவன். அதே மரிய வில்சன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஆர்கே நகரில் வட்டச் செயலராக இருக்கக்கூடியவன் தான் இந்த பாம்பு தினேஷ்.
இவன் என்ன பண்ணுறான், அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு சிறுமி, 10 வயது சிறுமிங்க, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 10 வயது சிறுமிக்கு என்ன தெரியும் முதல்ல அதுக்கு? அந்த சம்பவம் என்ன, எதை பற்றிய சம்பவம், அந்த சம்பவம் எதற்காக நிகழ்த்தப்படுதுன்னு கூட ஒரு புரிதல் இல்லாத வயது 10 வயதுங்கிறது. 10 வயதில் அதிகபட்சமாக எனக்கு கிட்கட்டு சாக்லேட் வேணும் அல்லது டைரி மில்க்கு சாக்லேட் வேணுங்கிறது நம்மளுடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கும் அந்த 10 வயசில். அல்லது ஐஸ்கிரீம் வரும்போது வாங்கிட்டு வாப்பா, அவ்வளோதான் அதிகபட்ச ஆசையாக இருக்கும். அப்போ அந்த 10 வயது சிறுமியை ஒருத்தவன் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான், பாலியலாக வன்கொடுமை செஞ்சுருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோ தாயில் இருந்திருக்கணும். மன்னிக்கணும், ஒரு வார்த்தையை விட்டுட்டு இடையில ஃப்ளோவில் வந்துருச்சு. அவன் எவ்வளோ பெரிய சைக்கோ நாயாக இருக்கணும், எவ்வளோ பெரிய வெறிகுண்ட சைக்கோ ஒரு காட்டு மிராண்டியாக இருக்கணும், அது காட்டா மிருகமாக இருக்கணும். அது என்றைக்கு தெரியுமா நடந்திருக்கு? நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் வந்து சொன்னாப்புல, இல்லை குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய அப்பா அம்மா காதில் போய் நம்ம விஜய் அங்கிளுக்காக விசிலில் ஒரே ஒரு முறை ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டார்ல. அன்னைக்கு இந்த பாப்பாவும் அவங்களுடைய அப்பா காதில் அம்மா காதில் போயிட்டு, அப்பா அம்மா எங்கள் விஜய் மாமாவுக்காக ஒரே ஒரு தடவை ஓட்டு போடுங்க மாமா அப்படின்னு கேட்ட அந்த சிறுமியை இந்த பாப்பாவுடைய பேச்சை கேட்டு விஜய் மாமாவுக்காக, டிவிகே மாமாவுக்காக ஓட்டு போடுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வெளியில் போன சமயம் பார்த்து அந்த சிறுமி வீட்டுக்கு வெளியிலே விளையாண்டுருக்கு. அப்போ நம்ம ஸ்னேக் பாபு என்ன பண்ணியிருக்காப்புல, அந்த சிறுமியை அந்த சமயத்தில் பாலியல் வல்லுறவுக்கு முற்பட்டிருக்காப்புல, பாலியலாக சீண்டிருக்காப்புல, பாலியல் தொல்லைகள் கொடுத்துருக்காப்புல. அந்த பாலியல் தொல்லைகளை அந்த பாப்பா வெளியில் சொல்லக்கூடாது, ஒருவேளை இதை வெளியில் சொல்லினாக்கா உன்னை கழுத்தை முறுக்கி கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி அந்த பாப்பாவை லிட்டரலாக கொலை மிரட்டல் விட்டு மிரட்டியிருக்காப்புல. இப்போ அந்த பாப்பாவுடைய அப்பா அம்மா வர்றாங்க, வந்தவுடனே அந்த பாப்பா அந்த அப்பா அம்மாட்ட சொல்லுது, நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிடுது, கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் இன்றைக்கி தான் கைது பண்ணியிருக்காங்க அவனை. அப்போ என்னைக்கு எலெக்ஷனில் ஓட்டு போடுற டேட் என்றைக்கு வந்துச்சு, இன்றைக்கி டேட் என்ன? இவ்வளவு நாள் போக்சோங்க, 10 வயது சிறுமி அன்னைக்கே புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளாச்சு உங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு? எதுக்கு? ஏன் இந்த அரசாங்கம், ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் அன்றைக்கே கைது பண்ணல? ஏன் இவ்வளோ நாள்? ஏன்னாக்கா இன்றைக்கி அது செய்தியாக மாறிடுச்சு, பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் கிளிப்பில் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி போய் கைது பண்ணியிருக்கு நம்ம பாம்பு தினேஷ், சினேக் தினேஷ். இவன் யாருனாக்கா மரிய வில்சன் அவர்களோட ரொம்ப நெருங்கிய பழக்கத்தில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் வண்டுமுருகனாக இருந்திருக்காப்புல ஆர்கே நகர் தொகுதியில். இந்த அவரும் மரிய வில்சன் அவர்களும் இவரும் சேர்ந்து நிற்கிற ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மரிய வில்சனுடைய வீடியோ வந்துச்சுல்ல, அவர் எப்படி, அவர் வந்து பயங்கரமான சுதந்திர போராட்ட தியாகி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் அவர் கூட பயணித்தவர். அவர் பல நாடுகளுக்கு சென்று இந்தியாவுக்காக அவங்களுடைய ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் திரும்பி நிற்கும் பொழுது மேலே கையை வச்சவனையே, நேதாஜி அவர்களே என் தோல் மீது கை வைக்கக்கூடிய உரிமை 2 பேருக்கு தான் ஒன்று நேதாஜி அவர்களுக்கு, இன்னொன்று மரிய வில்சன் அவர்களுக்கு. மரிய வில்சன் வெளியே இருக்கிறார், அதனால் உங்களுடைய தோள்கள் தான், உங்களுடைய கைகள் தான் சொல்லி நேதாஜி கூட ட்ராவல் பண்ணது மாதிரியும், அல்லது சமூக நீதி போராட்டத்தில் பெரியாரோட பங்கெடுத்த ஒரு சிறை சென்றது மாதிரியும், அல்லது பெண்ணுரிமை போராளியாக பல போராட்ட களங்களை பார்த்தவர் மாதிரியும் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. யாருன்னாக்கா லிட்டரலாக ஒரு வீட்டுக்குள்ளே போந்து வீட்டுக்குள்ளே உள்ள பெண்களை, வயதானவர்களை கட்டையால் தாக்குறாப்புல, கட்டையால் லிட்டரலாக அடிக்கிற வீடியோ வந்துச்சுங்க பெண்களை. சாதாரணமாக இந்த வீடியோலாம் பார்த்துட்டு யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, யாரையும் மிரட்டுறதுக்கோ அல்லது சும்மா ஒரு தட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக கட்டையை கொண்டு போய் எல்லாம் அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க, டெத் ஆகி போடும் தெரியுமா உங்களுக்கு. அந்த கட்டையால் மண்டையில் லைட்டாக ஒரு வேகமாக போட்டிங்கனாக்கா பிளட் லாக் ஆகி டெத்துக்கு போயிடும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்கன்னாக்கா சாகிறதுக்கான 90% வாய்ப்பு இருக்குது கட்டையால் மண்டையில் அடித்தாக்க. அவ்வளோ பெரிய கட்டை, அதை வச்சு அடிச்சுட்டு நிற்கிறாப்புல மரிய வில்சன். அந்த வழியில் அவருடைய நெருங்கிய நண்பராக, நெருங்கிய அரசியல் தோஸ்தாக இருக்கிறவர் தான் நம்ம பாம்பு தினேஷ். இப்போ ஒரு போராட்ட காலத்தில் இருந்தவர், பெரியார் அம்பேத்கர் தெரிஞ்சவர் அப்படின்னாக்கா அவருக்கு எப்படி பாம்பு தினேஷுங்கிற பேர் எப்படி வரும்? ஸ்னேக் தினேஷுங்கிற பேர் எப்படி வரும்? போராட்ட தினேஷ் அல்லது அமைப்பு தினேஷ், காம்ரேடு தினேஷ் அல்லது தோழர் தினேஷ், இப்படி தானே பேர் இருந்திருக்கணும். ஏங்க பாம்பு தினேஷ்னு ஒருத்தவனுக்கு எப்படி பேர் வரும்? அவனுக்கு எப்படி வட்டச்செயலாளராக எப்படி பொறுப்பு கொடுப்பாங்க? அப்போ இருக்கிறவங்க பூரா பொறுக்கி பலா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு 10 வயசு சிறுமி யோசிச்சு பாருங்க. இப்போ ஏன் கைது பண்ணலன்னு காவல்துறை சொல்லுது. கைது அப்போ அந்த எலெக்ஷன் டைம், அதனால் புகாரை மட்டும் வாங்கி வச்சு எலெக்ஷன் இருந்தோம். அப்புறம் தான் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் கைது பண்ணல அப்படின்னாங்க. இல்லைங்க, அன்றைக்கி கைது பண்ணுறது ஒரு நாள் கிளம்பணும், அன்றைக்கி வந்து ஓட்டு எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பாம்பு தினேஷ் அங்கே இருந்தாப்புல, அதனால் போய் கைது பண்ணல.
ஒருவேளை அங்கே போய் கைது பண்ணோம்னா அந்த தாவேக்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சண்டைக்கு வருவாங்க அப்படிங்கிறதுனால கைது பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு 10 வயது சிறுமியை அவன் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான், ஒரு பொறுக்கி நாய், வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு நபர் அவனெல்லாம் அடித்து தரன்னு இழுத்துட்டு போகலாம். இந்த திரைப்படங்களில் காமிப்பாங்கல்ல, இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் சிறுமிக்கு செஞ்சாக்கா அந்த போலீஸ் வந்து கோவக்கார போலீஸ் வந்து என்ன பண்ணுவார், அதை லிட்டலாக பண்ணலாம். அந்த கோவத்தை லிட்டலாக இறக்கலாம், அவன் மேலே அடித்து உள்ளே வந்து சட்டையை பிடிச்சி தர இழுத்துட்டே போகலாம் அவனை. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தாவேக்க நிர்வாகிகள்லாம் விஜயனுடைய ஃபேன்ஸுங்க. விஜய் என்ன சொல்கிறாங்க, பெண்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், பெண்களுக்கு நான் வந்தால் ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்கல்ல. கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் இருக்குல்ல, அங்கே நடந்த சம்பவம் கூட அது ஒரு புதரான ஒரு பகுதி, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அங்கே போன 4 பொறுக்கி பயல்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் சில தொந்தரவுகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பீட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் சட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆனால் இந்த பரதேசி நாய் இருக்கான் பாருங்க, இந்த ஸ்னேக் தினேஷ், இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் பண்ணது இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதோ ஒரு அப்படி கிடையாது, முன் திட்டமிடலோடு அவர் வேலையை செஞ்சுருக்கான். அப்பா அம்மா இல்லை, ஓட்டு போட போயிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பாப்பா விளாண்டுட்டு இருக்கு, அந்த இடத்துல அந்த சம்பவத்தை செஞ்சுட்டு வெளியில் சொன்னாக்கா உன்னை கொன்று போட்டுருவேன், கழுத்தை திருகி போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கானாக்கா இவன் விசாரித்து பார்க்கணும். இப்போ இவன் இருக்கிற ஏரியாவில் அல்லது இவன் குடும்பத்தில் உள்ள சிறுமிகளையும் பெண்களையும் விசாரிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை 10 வயது சிறுமி ஒருத்தன் பண்ணுறான்னாக்கா அவன் கண்டிப்பாக இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கொடூரனாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு சைக்கோவாக தான் இருக்கக்கூடும். அப்போ இதே மாதிரி பல சிறுமிகளை இவன் இதே மாதிரி தொந்தரவுகள் கொடுத்துருப்பான், அவங்க வீட்டிலேயே கொடுத்துருப்பான், சொந்தக்காரவங்களுடைய சிறுமிகளுக்கே அவன் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கட்சியில் யாராவது வர்றாங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அவனை எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்கனாக்கா அப்படி ஏதாவது வந்திருந்தனாக்கா தயவு செஞ்சு சிறுமிகளை இவன் தொடர்பு உடையவர்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் உள்ள சிறுமிகளை தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில் விசாரித்து பாருங்கள். அப்படி ஏதாவது இருந்துச்சுனாக்கா போக்சோவை கொடுங்க, அவன் மேலே போக்சோ கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பாப்பாவினுடைய தகவலோ அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய தகவலோ வெளில வராது. தயவு செஞ்சு போட்டு இந்த பயனை தூக்கி போட்டு உள்ளே வச்சு மிதி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பொறுக்கித்தனம் அது. இப்போ விஜய் வந்துட்டாக்கா எங்களுக்கு எல்லாமே மாறிடும், மாற்றம் இவ்வளோ சீக்கிரமான எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ஒரே நாளில் இவ்வளவு கேஸா, ஒரே நாளில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னும் பதவியே இருக்கல, இந்த ஒரு நாளில் இவ்வளவு கேஸ், இன்னும் அதிகமான கேசஸ் இருக்குது. ஒரே நாளில் இவ்வளவு கைது பார்த்தோம்னா போக்சோ, பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு, பொறுக்கித்தனம் பண்ணுற ரோட்டில் பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்து பஸ்ஸுக்கு தொந்தரவு கொடுத்து ஒரு 50-100 பேர் நின்று பைக்கை வச்சு உருன்னு உரிமை விடுறது, காரு வச்சுட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விட்டு உரிமை விடுறது, அங்கே உள்ள பயணிகள் தொந்தரவு கொடுக்குறது, எவ்வளவு கேஸஸ். இப்போ இந்த விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட்ட அந்த சின்னத்திரை பிரபலங்கள், அப்புறம் ஓட்டு கேட்டு போன பெரிய திரை பிரபலங்கள், அந்த பையன் பேர்னா விஜய் மாதிரியே இருப்பாப்புல ஒரு பையன், இந்த பகவதி படத்தில் தம்பியாக நடிச்சிருப்பாப்புல, பேர் மறந்து போச்சுங்க, அது தெரில, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனோட மூஞ்சி, அந்த பையன் மூஞ்சி. அப்புறம் நிறைய படத்திலோட ஹீரோவெலாம் நடித்தாப்புல. ஸோ அந்த பையன் ஜெய் அப்புறம் வேறு யாரோ ஓட்டு கட்டுது, அப்புறம் அந்த ஸ்ரீநாத் கூட நின்னாப்புல, எலெக்ஷன்லேயே நின்னாப்புல அவர். அப்புறம் இந்த சின்ன சீரியல் தளபதி இருக்காப்புல, சீரியல் பகவதி அவர். அப்புறம் இந்த ஒருத்தவன் இன்ஸ்டாவில் சுற்றிட்டு இருப்பான், ஒருத்தன் நாடகம் நடிக்கிற ஒருத்தவன், நம்ம கூட அந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் நிறையா போட்டிருக்கான், கவுட்டியை காமிச்சிட்டு உட்காந்துருப்பான் அந்த பையன் அவன். அப்புறம் இந்த கிருஷ்ண ஒரு பாடகர் இருக்காப்புல, நம்ம சங்கீதான ஒரு நடிகை இருந்தாங்களா அவங்களுடைய வீட்டுக்காரர் அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுனால சனாதனமே பார்த்தீங்களா அவங்களை ஒழிச்சிருச்சுன்னு ரொம்ப அறிவுபூர்வமாக ஒழியப்பட்டவர். அப்போ அவங்களுக்கு தெரியுது பாருங்கள், அவன் சனாதன ஆதரவாளராக இருக்காப்புல, இதே மயிலாப்பூர் கோஷ்டி போல் இருக்குது. இப்போ அவனுக்கு தெரியுது சனாதனத்துக்கு எதிராக விஜய் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு சனாதனத்துக்கு எதிராக எவன் வரானா அவன் தான் நமக்கு வேணும். அப்போ இவன்லாம் ஆதரிக்கிறானாக்க என்ன அர்த்தம், அப்போ அவர் எந்த பக்கம் நிற்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த கிறிஷாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் வெடி போட்டு கொண்டாடினது, அப்புறம் நம்ம யோகியாக இருக்கட்டும், யோகியோட மனைவி மைனாவாக இருக்கட்டும், இன்னும் பல பேர், அப்புறம் நம்ம ஏட்டுடி நந்தாவாக இருக்கட்டும், நீங்களாம் பதில் சொல்லணும் இதுக்கு ராஜா, பதில் சொல்லுங்க. எனக்கா இந்த அயோக்கியத்தனத்தில் இந்த பொறுக்கித்தனத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குது. நீங்கள் இதுக்கு பேசலைனாக்கா உங்களுக்கு அது பங்கு இருக்குது. இந்த ஓட்டு காதில் போய் விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன அந்த பாப்பாவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு கூசலை, உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாக இல்லை, உங்களுக்கு கழிவிறக்கமாக இல்லவே இல்லையா? சரி, இப்படி ஒன்று ஆதரவு இருந்துச்சு, நம்ம எல்லாம் பேசினோமே, ஆனால் அந்த கட்சி வென்றுட்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இப்படியாப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ நமக்கு எதிராக பேசி ஆகணுமே, பாதிக்கப்பட்டது சிறுமியாச்சு. அந்த எங்கேயாவது 10 வயசு சிறுமியை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், உங்கள் வீட்டில் உள்ள சிறுமிக்கு நடந்திருந்தால் இப்படி தான் இருப்பீங்களா? நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா?
ஒரு தாவேக்காக ஒரு டிவிக்கே அங்கிள் இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு டிவிக்கே மாமா பண்ணிட்டாப்ல. இப்போ பண்ணிட்டோம் என்ன பண்ணுவீங்க? ஐயோ நம்ம ஓட்டு கேட்டோமே வீடியோவில் போய், நம்ம ஆதரவு தெரிவித்து நேரடியாக பிரச்சாரத்துக்குலாம் போனோமே, அந்த கட்சியே ஆட்சிக்கு வந்துருச்சு, அந்த கட்சியிலேருந்தே ஒருத்தவன் நம்ம வீட்டு பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு தொந்தரவு கொடுக்குறான்னு வெளியில் சொன்னாக்கா வெட்க கடாச்சே, நம்ம தளபதிக்கு கெட்ட பேராகுமே, அதனால நம்ம அந்த திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி சீமானுக்கு தேல் கொட்டினது மாதிரி நம்ம அமைதியாக இருந்துட வேண்டியது தான் அப்படின்னு அமைதியாக இருந்துடுவீங்களா? அது அந்த குழந்தைக்கு செய்கிற துரோகம் இல்லை? அந்த 10 வயசு குழந்தைக்கு என்னையா தெரியும்? அதுக்கு டிவிக்கு என்ன தெரியுமா? அதுக்கு டிஎம்கே என்ன தெரியுமா? அதுக்கு ஏடிஎம்கே தெரியுமா? பிஜேபி தெரியுமா? அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்னையா தெரியும்? அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுயா. அங்கே என்ன சம்பவம் நடந்துன்னே தெரியாது அந்த பிள்ளைக்கு. அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைக்கு நடந்தாலும் நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருப்பீங்க? அவ்வளவு துரோகியாக இருப்பீங்களா நீங்கள்? அந்த குழந்தையோட அந்த பிஞ்சு மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் வரல, பேசுனீங்களா? அதை எதிர்த்து ரீல்ஸ் போடணுமா இல்லையா? நீங்கள் வீடியோ பேசணுமா இல்லையா? நீங்கள் இப்போ அப்படி போடல, அதை பற்றி பேசலைனாக்கா அப்போ இவன் பண்ணுற அயோக்கிய இந்த கட்சியில் இப்போ டிவிகேயில் உள்ள மாமாக்கள் செய்கிற, எனக்கு அந்த பாப்பா சொல்லணும்ல, இதை செஞ்சது டிவிகே மாமா தான் செஞ்சதுன்னு சொல்லியிருக்குமா இல்லையா? டிவிகே மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன அதே குழந்தை டிவிகே மாமா அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்குமா இல்லையா? அவங்க அப்பா அம்மாட்ட அப்படி சொல்லி தானே புகாராயிருக்கு. அப்போ டிவிகேல உள்ள மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வீடியோ போட்ட நீங்கள்லாம் இந்த டிவிகே மாமா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஏன் இப்போ வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வாய் கூசாது கை. அப்போ நீங்கள் ரூட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வேலை பார்த்தீங்களா? ரூட்லேருந்து காசு வாங்கிட்டு வேலை பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சோசியல் காசுலாம் எதுவும் இல்லை, சம்பவம் மாற்றம் உண்மையிலே மாற்றம்னு சொல்லிட்டு சில பேர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லை. அப்போ அந்த காசு வாங்கிட்டு ஷூட்டிங் போட்டு நடிக்கிறது மாதிரி காசு வாங்கிட்டு வீடியோ போட்டிங்க. அப்படி இல்லைனாக்கா வீடியோ போடுங்க. அதுக்கு 10 வயசு சிறுமிங்க, வேறு என்ன வேணும்? இப்போ இதே மாதிரி வேறு எங்கேயோ ஒரு சிறுமிக்கு நடந்து அந்த சிறுமியினுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நீங்கள் குரல் கொடுப்பீங்களா? அப்போ நீங்கள் குரல் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டிவிகே அங்கிள் டிவிகே மாமா செஞ்ச ஒரு குற்றத்தை குரல் கொடுக்கணும்னாக்கா அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணோ குழந்தையோ செத்தாக தான் நீங்கள் குரல் கொடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி குரல் கொடுக்க மாட்டீங்க. உங்களை வெக்கமாக இல்லை? அதனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த மாற்றம்னு சொல்லி ஓட்டு போட்ட நீங்கள்லாம் மாற்றம் இவ்வளவு வேகமாக வரும் நானே எதிர்பார்க்கல. ஒரே நாளில் மாற்றம் வந்துருச்சு, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம். இன்னும் இதை விட அதிகமான மாற்றங்கள் நடக்க போது. தொடர்ந்து எல்லா மாற்றங்களையும் யூடியூப் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். மாற்றத்தை கவனிக்க தவற விடாதீர்கள். அதனால் உங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா செக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா இல்லையா நம்ம சேனலு. அப்புறம் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஒரு தடவை பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்குனாக்கா மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மட்டும் மறுபடியும் ஆன் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் தவற விடாதீங்க. இனிமேல் தொடர்ந்து நம்ம இயங்கணும்.